டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இருக்கின்ற மாதிரியான ஒப்பந்த வரைவு என்பது புதுப்பிக்கப்பட மாட்டாது என்பதனை திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தை இவர்கள் காலாவதியாக்குவதானால் சுமார் 6 மாத கால கெடு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்து இவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதாக இருந்தால் அதன் பாதிப்பு கனடா மற்றும் மெக்சிகோவை ஒத்ததாக அமெரிக்காவிற்கு இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே அதனை ஒரு மாற்றி அதாவது கனடாவிற்கு உள்ள ஆபத்து என்னவென்றால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் விதிக்கப்பட்ட டாரிஃப் எனப்படுகின்ற சுங்க வரி உள்ள பொருட்கள் பலவும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வருவதால் இந்த ஒப்பந்தம் இருக்கும் வரை அந்த வரிகள் என்பன அந்த பொருட்களுக்கு ஏற்புடையதாக இருக்க மாட்டார். எனவே அவற்றில் இருந்து சில பொருட்களை தவிர்த்து குறிப்பாக அலுமினியம் மற்றும் இந்த லம்பர் எனப்படுகின்ற மர ஏற்றுமதி மற்றும் பால் மற்றும் இறைச்சி ஏற்றுமதி போன்றவற்றிற்கான விடயங்களில் இவ்வாறான வரிகள் உயர்த்தப்படுகின்ற பொழுது கனடா ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்கப் போகின்றது என்கின்ற உண்மை இருக்கிறது. இப்பொழுது அதாவது எண்ணெய் என்பதை அல்லது எரிபொருள் தேவையின் பயன்பாடு அல்லது எரிபொருள் பொருளாதாரம் எவ்வாறு அமெரிக்காவை பாதிக்கும் என்பதை ஈரானிய போர் காட்டியது. ஈரானிய போரின் பொழுதான ஹோர்முஸ் நீரிணை பாவிப்பு இல்லாத பொழுது அமெரிக்காவின் கூட அந்த எரிபொருளின் விலை என்பது உச்சநிலையை அடைந்தது. இவ்வாறான தன்மைகள் ஏற்படுகின்ற பொழுது அதன் உண்மைத்தன்மை என்னவென்றால் எரிபொருளுக்காக அமெரிக்கா வேறு நாடுகளை தங்கியிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதில் முக்கியமான நாடாக கனடா மாறி இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கனடாவின் பெரும்பான்மையான இந்த மசகு அல்லது இந்த மண்ணெண்ணெய் என்பது மண் கலந்த மசகு எண்ணெய் என்பது அமெரிக்காவிற்கு தான் சென்று தூயதாக்கப்படுகின்றது. எனவே பல தேவைகளை தன்னகத்தை கொண்ட அமெரிக்கா ஒரு தன்னிச்சை முடிவாக இதில் செயற்பட முடியாத ஒரு தன்மை பட்டவர்த்தனமாக தெரிகின்றது என்பதுதான் உண்மை. 2 தரப்பிற்கும் பாதிப்புகள் இருக்கின்றன. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் பொருளாதார மந்தம் என்கின்ற ஒரு நிலைக்கு அது செல்லலாம் என்கின்ற பயம் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்றால் கனடாவின் தற்போதைய நிலையின் பிரகாரம் அது ஒரு தத்தளிக்கின்ற பொருளாதாரத்தில் இருக்கின்றது. அது இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் பொழுது மீண்டும் ஒரு பொருளாதார சரிவை நோக்கி செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு பண அபிலாசைகளும் தனது பக்க வாக்கியங்களின் அல்லது தனது துணை நபர்களின் வளர்ச்சியும் முக்கியமானதாக இருக்கின்றது அமெரிக்க என்கின்ற தேச நலத்திற்கு மேலாக. அவர் இன்றைய தினம் பனாமா என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பனாமாவை சீனாவினுடைய ஆக்கிரமிப்புக்குள் வைத்திருக்க தான் விடமாட்டேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு கனடாவின் மீதும் அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய நாட்கள் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இருக்கப் போவது இதனூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் குஸ்மா ஒப்பந்தம் நிறைவுக்கு வருகின்ற நிலையில் இது தொடர்பான புதுப்பிப்பு தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் ஒரு கிடப்பில் போடக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் இந்த குஸ்மா ஒப்பந்தத்தில் கூடுதலான பேரம் பேசல்களை நடத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாடகத்தை ஆடுவதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் கனடா தரப்பும் மெக்சிகோ தரப்பும் தொடர்ந்து அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி தொடர்ந்தும் தாங்கள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தொடர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் ஒருவேளையில் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டால் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் இது தொடரும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இறுதியாக வெளிவந்த தகவலின் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இருக்கின்ற மாதிரியான ஒப்பந்த வரைவு என்பது புதுப்பிக்கப்பட மாட்டாது என்பதனை திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. இது குறித்த விவரங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் சர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போன்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த குஸ்மா ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் பேசி இருக்கின்றோம். இருந்த போதிலும் அதற்கான காலக்கெடு என்பது இப்பொழுது நிறைவடைகின்ற சூழலில் இந்த குஸ்மா ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்தாலும் அமெரிக்காவும் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் இப்பொழுது இருக்கின்ற ஒப்பந்தமானது அதே போன்று தொடராது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இது என்ன விடயத்தை சொல்ல வருகின்றது? குறிப்பாக இந்த ஒப்பந்தம் நீடிக்கப்படுமா இல்லையா?
இல்லை, நிச்சயமாக இந்த இப்பொழுது இருக்கின்ற ஒப்பந்தம் என்பது 2036ஆம் ஆண்டு வரையிலான காலக்கெடுவை கொண்டதாகவும், அதனை இன்னும் ஒரு 16 ஆண்டுகளுக்கு மேலும் நீடிப்பதற்காக கனடாவும் மெக்சிகோவும் இந்த ஒப்பந்தத்தின் வரைவுகளை எதிர்பார்ப்பதாகவும் இருந்த நிலையில், இந்த ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், இந்த ஒப்பந்தம் அவருடைய அரசியல் பேரம் பேசலுக்கான ஒரு நகலாக மாறுகின்றது என்கின்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றது. குறிப்பாக நீங்கள் பார்க்க போனால், இந்த ஒப்பந்தத்தை இவர்கள் காலாவதியாக்குவதானால் சுமார் 6 மாத கால கெடு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்து இவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதாக இருந்தால், அதன் பாதிப்பு கனடா மற்றும் மெக்சிகோவை ஒத்ததாக அமெரிக்காவிற்கு இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே அதனை ஒரு மாற்றி அதாவது கனடாவிற்கு உள்ள ஆபத்து என்னவென்றால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் விதிக்கப்பட்ட டரிஃப் எனப்படுகின்ற சுங்க வரி உள்ள பொருட்கள் பலவும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வருவதால், இந்த ஒப்பந்தம் இருக்கும் வரை அந்த வரிகள் என்பன அந்த பொருட்களுக்கு ஏற்புடையதாக இருக்க மாட்டார். எனவே அவற்றில் இருந்து சில பொருட்களை தவிர்த்து, குறிப்பாக அலுமினியம் மற்றும் இந்த லம்பர் எனப்படுகின்ற மர ஏற்றுமதி மற்றும் பால் மற்றும் இறைச்சி ஏற்றுமதி போன்றவற்றிற்கான விடயங்களில் இவ்வாறான வரிகள் உயர்த்தப்படுகின்ற பொழுது கனடா ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்க போகின்றது என்கின்ற உண்மை இருக்கின்றது. ஆனால் அந்த வரிகள் என்பன எந்த அளவிற்கு உயர்த்தப்பட போகின்றது என்பதை தீர்மானிக்கின்ற பேச்சுவார்த்தைகளாக அல்லது அவற்றில் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய பேச்சுவார்த்தைகளாக இது தொடரப் போகின்றது என்கின்ற ஒரு தாற்பயம்தான் உண்மை. அதாவது எவ்வாறு அதனை கூறலாம் என்றால், இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த லேபர் தொழிலாளர் தினம் எனப்படுகின்ற நாளுக்குள் இவ்வாறான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் பொழுது அது அவருக்கு டொனால்ட் ட்ரம்பிற்கு அடுத்து வரும் தேர்தலில் ஒரு ஆகுதியாக இருக்கும். எவ்வாறு அதன் பலன் என்பது தன்னால் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்கின்ற ரீதியில் அவ்வாறான ஒரு நிலையில் அவர் செயற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனைத்தான் குறுங்கள். இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இப்பொழுது இந்த ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒப்பந்தமாக இது காய்ச்சாத்திடப்பட்டால், மீண்டும் புதுப்பிக்கப்பட்டால், அம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிலைகளில் மாற்றம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்தோடு ட்ரம்பினுடைய இந்த ட்ராக் ரெக்கார்டை பார்த்தால், அவர் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விடயத்தை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். ஒப்பந்தமே ஒரு வருடத்துக்கு ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒன்றாக மாறுகின்ற பொழுது, என்னென்ன மாற்றங்களை அவர் மேற்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக இதனால் மெக்சிகோ மற்றும் கனடா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லையா? இல்லை, நிச்சயமாக. அதாவது ஒவ்வொரு வருடமும் புதுப்பிப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயம். ஏனென்றால் ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 6 மாதங்களாவது தேவைப்படுகின்ற காலத்தில் அவ்வாறான ஒரு நிலைக்கு கனடாவும் மெக்சிகோவும் இணங்காது. ஆனால் ஆண்டுகளை குறைக்கக்கூடிய வகையில் அவை செல்லலாம். எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த மிட் டேர்ம் எனப்படுகின்ற இடைத்தேர்தல் காலத்திற்கு பிறகு கூட இது புதுப்பிக்கக்கூடிய சாத்தியக்கூட இருக்கின்றது. உண்மைத்தன்மை என்னவெனில், ஆம், இன்று இது காலாவதி ஆகின்றது, அடுத்த எவ்வளவு காலத்திற்கு இது செல்லும் என்பது தெரியாது. ஆனால் இந்த 2036ஆம் ஆண்டு வரையிலான கால ஒப்பந்தத்தில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டுமானால், அந்த குறிப்பாக என்று கூறுங்கள், இன்றிலிருந்து வெளியேற வேண்டுமானால் 6 மாதங்களுக்கான ஒரு அதாவது முன்னறிவித்தலை தர வேண்டும். அவ்வாறான முன்னறிவித்தல் தரப்படுகின்ற பொழுது அது பேச்சுவார்த்தை காலமாக மாறும். அந்த பேச்சுவார்த்தை காலத்தில் இவர்களுக்கு இடையே விட்டுக் கொடுப்புகள் ஏற்பட வேண்டிய தன்மை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த நாடுகளும் அந்த 3 நாடுகளும் எல்லைகளை கொண்டவை. அவற்றின் பொருளாதாரம் என்பது ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கின்றது என்கின்ற உண்மை இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு ஏற்புடைய வரியை விதிக்க முடியாத, அதாவது கனடாவின் ஏற்றுமதிகளுக்கு ஏற்புடைய வரியை மீறி அவர்கள் விதிக்க முற்படும் பொழுது நிச்சயமாக கனடாவில் இருந்து அதற்கு எதிர்வினையான ஒரு மாற்றம் ஒன்று அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். எனவே இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த நிபுணர்களின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெறும். அதாவது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அரசியல் சார்ந்த பேச்சுவார்த்தையாக மாத்திரம் இது இடம்பெற முடியாது. ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது என்னவென்றால், இந்த நாப்ட்ரா என்கின்ற ஒப்பந்தம், முன்னர்
அவர் ஏற்கனவே அமலில் இருந்த ஒப்பந்தத்தை மாற்றியமைத்து இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்திற்கு வழி சமைத்தவரே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக இருந்தால் அதற்குரிய மாற்று சக்திகளை தீர்மானிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கும் இருக்கின்றது. குறிப்பாக கனடாவில் இருந்து புறப்படும் பொருட்கள் எங்கே இருந்து புறப்பட போகின்றன, மெக்சிகோவில் இருந்து செய்யப்படும் உற்பத்திகள் எங்கே இருந்து செய்யப்பட போகின்றன போன்ற பல விடயங்களை அவர்கள் ஆராய வேண்டும். எனவே உடனடியாக இதற்குரிய வெற்றி என்பது யாருக்கும் கிடைக்க முடியாததாகவும், அதேவேளை இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் அவர்களால் ஈடுபட முடியும் என்கின்ற ஒரு துணிவுடன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுகின்றார்களா என்றால் இல்லை. மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த மாற்றங்களை தனது வெற்றியாக அவர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் போன்ற பல இந்த உள்ளிடுக்கைகள் இதில் இருக்கின்றன. எனவே இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம். இப்பொழுது அந்த ஒரு முதல் ஆரம்ப புள்ளியாக இல்லை நாங்கள் புதுப்பிக்க மாட்டோம் என்பதை கூறியிருக்கின்றார்கள். இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவர் பல கருத்துக்களில் இதை தெரிவித்திருந்தார். எனவே இதில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதற்குரிய காலக்கெடு என்பதில் ஒன்று தொழிலாளர் தினத்தை ஒட்டியதாக செப்டம்பர் 1 அல்லது நவம்பர் 6 இடம்பெறப் போகின்ற இடைத்தேர்தலை ஒட்டியதாக மாற்ற வேண்டிய தேவையை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அதாவது எண்ணெய் என்பதை அல்லது எரிபொருள் தேவையின் பயன்பாடு அல்லது எரிபொருள் பொருளாதாரம் எவ்வாறு அமெரிக்காவை பாதிக்கும் என்பதை ஈரானிய போர் காட்டியது. ஈரானிய போரின் பொழுதான ஹெர்முஸ் நீரிணை பாவிப்பு இல்லாத பொழுது அமெரிக்காவின் கூட அந்த எரிபொருளின் விலை என்பது உச்சநிலையை அடைந்தது. இவ்வாறான தன்மைகள் ஏற்படுகின்ற பொழுது அதன் உண்மைத்தன்மை என்னவென்றால் எரிபொருளுக்காக அமெரிக்கா வேறு நாடுகளை தங்கி இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதில் முக்கியமான நாடாக கனடா மாறி இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கனடாவின் பெரும்பான்மையான இந்த மசகு அல்லது இந்த மண்ணெண்ணெய் என்பது மண் கலந்த மசகு எண்ணெய் என்பது அமெரிக்காவிற்கு தான் சென்று தூயதாக்கப்படுகின்றது. எனவே பல தேவைகளை தன்னகத்தை கொண்ட அமெரிக்கா ஒரு தன்னிச்சை முடிவாக இதில் செயற்பட முடியாத ஒரு தன்மை பட்டவர்த்தனமாக தெரிகின்றது என்பதுதான் உண்மை. பேச்சுவார்த்தை தொடர்கின்ற பட்சத்தில் இது அந்த பேச்சுவார்த்தை தொடர்கின்ற காலப்பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? உடனடியாக தற்போதைய சூழலில் பொருளாதாரத்தில் தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது முன்னர் எவ்வாறான செயற்பாடு இருந்ததோ அது நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? அந்த தாக்கம் வருவதற்கான காலக்கெடு என்பது நிச்சயமாக நான் குறிப்பிட்டது போல 6 மாத கால அவகாசம் அல்லது சில வேளைகளில் அதற்கு முன்னதான, அதாவது வெளியேறவில்லை நாங்கள் தொடரப்போகின்றோம் என்று கூறினால் அவர்கள் கூறுகின்ற விடயங்களில் அந்த 2 நாடுகளும் ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுது அதன் தாக்கம் என்பது சில வேளைகளில் சில மாதங்களில் தெரியக்கூடியதாக மாறும். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், அதாவது பால் மற்றும் இறைச்சிகள் அல்லது மர பொருட்கள் மற்றும் அலுமினியம் போன்றவற்றிற்கான சந்தைகளை கனடா தேடுகின்றதா என்றால் ஆம், கனடா தேடுகின்றது. அவற்றை அவர்கள் வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இதே அளவு தொகையில் அது செல்ல முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குரிய விடயம். எனவே உடனடியாக பொருளாதாரத்தில் ஒரு தாக்கம் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக உற்பத்திகள் மிதமாகி அவை வேறு இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு தேக்க நிலை ஏற்படும். அவ்வாறான தேக்க நிலை ஏற்படும் பொழுது அது விலை குறைவுகளை ஏற்படுத்தும். தொழிலாளர்கள் அல்லது அந்த உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த தற்காலிக பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக அரசு சில வேளைகளில் அவர்களுக்கு மானியங்களை வழங்கலாம். ஆனால் அவ்வாறு மானியங்கள் வழங்கினால் கூட ஒரு மாற்று சந்தையை திறத்தல் என்பது, அதாவது இப்பொழுது அமெரிக்காவுக்கு செல்கின்ற பொருட்களை அமெரிக்கா கூட உடனடியாக நிறுத்துமா என்கின்ற கேள்விதான் இங்கே முக்கியமானதாக இருக்கணும். நிறுத்தினால் அவர்களுக்குரிய மாற்று சந்தை எது என்பதையும் அவர்கள் தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே 2 தரப்பிற்கும் பாதிப்புகள் இருக்கின்றன. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் பொருளாதார மந்தம் என்கின்ற ஒரு நிலைக்கு அது செல்லலாம் என்கின்ற பயம் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்றால் கனடாவின் தற்போதைய நிலையின் பிரகாரம் அது ஒரு தத்தளிக்கின்ற பொருளாதாரத்தில் இருக்கின்றது. அது இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் பொழுது மீண்டும் ஒரு பொருளாதார சரிவை நோக்கி செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது அமெரிக்காவோடு இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமாக மெக்சிகோவும் கனடாவும் சொல்லுகின்ற விடயம் இது 16 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் முன்வைக்கப்படுகிறது. இது சாத்தியமான ஒன்றாக தற்போதைய சூழலில் இருக்கும் என்று கருதுகிறீர்களா?
இல்லை, இவருடைய ஆட்சி காலத்தில் தான் செய்கின்ற வேலைகளில் ஒரு மாற்று வேலையாக இதனை இவர் எடுக்கப் போகிறார். இவ்வாறு கூறுங்கள். டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு பண அபிலாசைகளும் தனது வாத்தியங்களின் அல்லது தனது துணை நபர்களின் வளர்ச்சியும் முக்கியமானதாக இருக்கின்றது. அமெரிக்கா என்கின்ற தேச நலத்திற்கு மேலாக கனடா இப்பொழுது ஒரு பெரிய பாலத்தை தனது செலவிலேயே முற்றுமுழுதாக கட்டி அதன் அரைவாசியை அமெரிக்காவின் பாவனைக்காக அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் விடுவதாக கூறிக்கூட அந்த பாலம் என்பது இன்னும் திறக்கப்படவில்லை. அந்த பாலத்திற்காக செலவழிக்கப்பட்ட பணம் என்பது பல மில்லியன்கள். அதற்கான காரணம் என்னவென்றால் தற்பொழுது இருக்கின்ற இந்த வின்சரில் உயரத்தில் இருக்கின்ற பாலம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நட்பு வட்டாரத்தில் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கட்சி பிரச்சாரங்களுக்கு மில்லியன்கள் டாலர்களை கொடுத்த ஒருவரின் தனிப்பட்ட நபரின் பராமரிப்பின் கீழ் இருக்கின்றது. இப்பொழுது உள்ள புதிய பாலம் திறக்கப்பட்டால் இந்த தற்பொழுது இருக்கின்ற பாலத்தின் பாவனை என்பது மிகவும் குறைவாக இருக்கும். அதன் பொழுது அவர்களுடைய வருவாய் குறைந்துவிடும். அதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த அதாவது பால திறப்பு விழாவை ஒத்தி வைத்துக் கொண்டு வருகின்றார். பல மாதங்களாக இது இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது. வின்சரில் உள்ள இந்த பாலம் தொடர்பான விடயம் இதுவெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், அமெரிக்கா என்கின்ற தேச நலத்தை விட டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற ஆதரவை இட்டியதாகவே அவர் தனது செயற்பாடுகளை கொண்டு செல்கின்றார் என்ற உண்மையை காட்டுகின்றது. இதை ஒரு உதாரணமாகத்தான் நாங்கள் எடுத்து பார்த்தோம். இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன. எனவே அவரை பொறுத்தவரையில் அவர் தனி மனித அபிலாசைகளை அல்லது தனி பணக்காரர்களின் அபிலாசைகளை முன்னிறுத்தும் ஒருவராக இருக்கின்றார். அதற்கான உதாரணமாகத்தான் நாங்கள் இந்த வின்சர் புதிய பாலம் தொடர்பான விடயத்தை பார்த்தோம். என்றால் அதற்கான முழு பணத்தையும் கொடுத்தது கனடா, அதனை நிர்மாணித்தது கனடா. ஆனால் அரைவாசி பங்கு என்பது அமெரிக்காவிற்கு இருந்தும் பலாபலன்கள் என்பன இரு நாடுகளுக்குமாக இருந்து கூட அமெரிக்கா அதனை தள்ளி போட்டு வருகின்றது. அது போன்ற செயற்பாடுகளை நாங்கள் காணலாம் என்பதுதான் உண்மை. ஈரான் இஸ்ரேல் போர் என்பது ஒரு புறம் இருக்க, ஏனைய அழுத்தங்கள் இப்பொழுது மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருப்பதை பார்க்கின்றோம். மீண்டும் அவர் இன்றைய தினம் பனாமா என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். பனாமாவை சீனாவினுடைய ஆக்கிரமிப்புக்குள் வைத்திருக்க தான் விடமாட்டேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு கனடாவின் மீதும் அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய நாட்கள் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இருக்க போவது இதனூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இவ்வாறான அழுத்தங்கள் வருகின்ற பொழுது கனடா எவ்வாறான உத்தியை இந்த குஸ்மா விவகாரங்களில் கையாள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, அதற்குரிய பலன்கள் அல்லது அந்த எவ்வாறான உத்திகள் என்பதுதான் இந்த அரசை கூட கொண்டு செல்ல போகின்றன. இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மைக்கு மக்கள் திரும்புகின்றதற்கான காரணங்களாக தற்பொழுது பார்க்கக்கூடியது, அரசு பல திட்டங்களை முன்கொண்டு வந்தாலும் அல்லது அரசு பல திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டாலும் இந்த மக்களுடைய பிரதிபலன்கள் அல்லது பலாபலன்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற தன்மை இங்கு கனடாவில் அவர்களுக்கு நேரடியாக விளைவுகள் தெரியாதனவையாக இருக்கின்றன. எனவே இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை கனடா எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதை மக்களுக்கு விளக்கி அதன் மூலமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒரு தலைவராகத்தான் காணி இருப்பார். என்றால் அவருக்கு அதாவது இருக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளில் முக்கியமானவையாக இருக்கின்றது, இந்த மக்கள் உடனடி பலாபலன்களை பெறவில்லை அல்லது மக்களுக்கு முற்றுமுழுதாக இந்த திட்டங்களின் அந்த விளைவுகள் என்பன தெரியப்படுத்தப்படவில்லை என்று. எனவே ஒரு நேர்முகத்தன்மை பேணும் நிலையை காணியவர்கள் இந்த விவகாரத்தில் கொண்டு இது தொடர்பான செயற்பாடுகளை கொண்டு வருவார். இங்கே குறிப்பாக நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இதனால் பாதிக்கப்பட போகின்ற மாகாணங்களின் பொருளாதாரம் என்பது ஈடாட வைக்கின்ற ஒரு பொருளாதார சிக்கலை கொண்டு வரும். குறிப்பாக நீங்கள் ஒன்டாரியோ மாகாணத்தை எடுத்து பார்த்தீர்களானால், ஒன்டாரியோ மாகாணம் என்பது அமெரிக்காவிற்கு மின்சாரம் வழங்குகின்ற முக்கிய மாகாணங்களில் ஒன்றாக மட்டுமல்ல, இந்த பொருளாதார நிலைகளில் பல வீதமான அல்லது 50க்கு மேற்பட்ட வீதமான விவகாரங்களை தன்னகத்தை கொண்டதாக இருக்கின்ற மாகாணமாக இருக்கின்றது. அதே போல பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா போன்றவை கூட பல முக்கிய கியூபெக் கூட பல முக்கிய நிலைகளை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படும். என்றால் மாகாண அரசியலில் அல்லது மாகாண பொருளாதாரங்களில் அவை மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே இது ஒரு ஒட்டுமொத்த குழுவாக மாகாண முதல்வர்களும் மத்திய அரசும் இணைந்து இந்த பேச்சுவார்த்தைகளில் செயற்படுகின்ற தன்மையை கொண்டு வர வேண்டிய தேவை காணியவர்களின் அரசுக்கு இருக்கின்றது.
அதனை அவர்கள் உடனடியாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை கூட நாங்கள் கொள்ளலாம். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ராம், நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.